வெல்கம் டு திவாடெக் தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற மேட்ச் வந்து சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபியோட ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் இந்த மேட்ச் நடக்குது. இந்த சென்னை ஸ்டேடியம்னாலே மேக்ஸிமம் உங்களுக்கு சென்னை டீம் தான் ஃபேவராக இருக்கும். பட் ஃபிலிப் சால்ட், விராட் கோலி, ரஜத் படிட்டா இவங்க 3 பேர் டாப் ஆர்டரில் இருக்காங்க. டாப் ஆர்டர் போகும்பொழுது அஸ்வினை வந்து உங்களுக்கு பவர் பிளேலே இறக்க வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும் பொழுது ஃபிலிப் சால்ட் மட்டும் ஸ்பின் அட்டாக்கை சூப்பராக ஹேண்டில் பண்ணிட்டாருன்னா உங்களுக்கு ஆர்சிபி சைடு வந்து மேக்ஸிமம் அவங்க வின்னிங் பர்சன்டேஜ் போக அதிக வாய்ப்பு இருக்குது. பட் உங்களுக்கு சென்னையில் வந்து அஸ்வின், ஜடேஜா, நூர் அகமது, ஓகேங்களா, உங்கள் 3 பேருமே போன மேட்ச் மும்பை மேட்ச்சில் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க இந்த மேட்சுமே செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் அவங்க மும்பை ஹேண்டில் பண்ண மாதிரி இல்லாமல் ஆர்சிபி அதை பெட்டராக ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படிங்கும் பொழுது மேக்ஸிமம் ஆர்சிபிக்கு மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது வின் பண்ணுறதுக்கான அந்த மேட்ச்சில். அவங்க சைடும் ஜாஸ் காஸ்லேவட், யாஷ் டயார், அப்புறம் வந்து ஷியா சர்மா, குருணால் பாண்டியா அவங்க இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது இன்னொரு ஸ்பின் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்சில் ஆர்சிபி டீம். அப்படி ஆட் பண்ணி அந்த பவுலர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா ரொம்ப காம்படிஷனாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஸ்பின்னுக்கு எதிராக சென்னை டீம் மேட்சப்பும் பார்க்கும்பொழுது சிவன் டியூப் வந்து பெட்டரான ரெக்கார்டு வச்சுருக்காரு. சென்னை பிச்சில் அல்சாரி ஜோசப் வந்து நல்லா ரெக்கார்டு வச்சுருந்தார். ஆனால் பட் அவர் இந்த டைம் இல்லை. அப்படிங்கும் பொழுது ஹேஸ்லேவுட் வந்து சென்னை பிச்சில் நல்லா ரெக்கார்டு வச்சுருக்கு. நல்லா பவுல் போகும் அவருக்கு. போன மேட்ச் நல்லா போட்டார், இந்த மேட்ச் நல்லா பண்ணுவார்னு எதிர்பார்க்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் சென்னை சைட்லேருந்து யார் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஓப்பனிங்கில் வந்து ரவீந்திரா, அப்புறம் ராகுல் திரிபாதி. சென்னை டீம் பார்க்கும்பொழுது ரவீந்திரா வெர்சஸ் ராகுல் திரிபாதி இருக்காங்க. அவங்க செம்மையாக ஸ்பின் ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் எப்படி ஆர்சிபியோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம அதை சொல்ல முடியும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா போன வருஷத்தில் செமிஃபைனலில் வந்து ஆர்சிபி கிட்ட சென்னை தோத்தாங்க. அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி தான் அவங்க ஃபேன்ஸ் எல்லாமே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. சென்னையுமே அப்படி நினைக்க மாட்டாங்க, அவங்க ஃபேன்ஸ் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மேட்ச் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி பொறுத்து வந்து பார்க்கணும். மேக்ஸிமம் இந்த மேட்சும் ரொம்ப அந்த டேயில் யார் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க தான் பெர்ஃபார்ம் பண்ணணும் அதிக வாய்ப்பு இருக்குது. நம்ம போன மேட்ச் கூட சொல்லியிருந்தோம் எஸ்ஆர் ஜெயிப்பாங்கன்னு. பட் அந்த டேயில் ரெக்கார்ட் வைஸ் எஸ்ஆர் ஜெயிப்பாங்கன்னு சொன்னோம். பட் அந்த டேயில் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. நேற்று டேயில் அதே மாதிரி நிக்கோலஸ் பூரன் அதிக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். எல்எஸ்சி நல்லா பண்ணியிருந்தாங்க. அதனால தான் அவங்களால எஸ்ஆர்ஹெச்சை தோற்கடிக்க முடிஞ்சது. அதே மாதிரி இந்த மேட்சும் ஆர்சிபி ஜெயிக்கலாம். பட் இந்த டேயில் அவங்க நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னா இந்த மேட்ச் கண்டிப்பாக ஷுவராக ஆர்சிபிக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் ஃபேவரேட் வந்து சென்னை சைடு தான். சென்னை அப்புறம் ஆர்சிபின்னு பார்க்கும்பொழுது ஆர்சிபியில் வந்து புவனேஷ்குமார் இருக்கார். பட் அவர் இன்ஜுரி கன்செப்ஷன் இருக்கிறதுனால அவரால் விளையாட முடியாது. அதே மாதிரி சென்னை சைடும் பத்திரனாவதும் அவரும் இன்ஜுரியில் இருக்கிறதுனால அந்த மேட்ச் அவர் மேக்ஸிமம் விளையாடுவது டவுட்டு தான். அப்படி பார்க்கும்பொழுது 2 சைடுமே 2 நல்ல பவுலர்ஸ் வந்து விளையாடலை. அப்படிங்கும்பொழுது கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். அப்படிங்கும்போது அவங்களோட ஸ்பின்னர்ஸ் தான் இந்த மேட்சை ஜெயிக்க வைக்கணும். எந்த டீமுக்கு ஸ்பின்னர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக வின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. யார் எந்த டீமோட ஸ்பின்னர் அதிகம் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு பொறுத்து இது பார்ப்போம். தேங்க்யூ.